பக்கம் தீண்டும் தேகம் தொடங்கியதே. இது காதலின் 3ஆம் படிநிலையே. என் உடல் வலி அமிர்தம் வலிகிறதே. என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ. இன்னுயிரே இன்னுயிரே கொஞ்சம் தீண்டுவேன். தேன்வகை காதலை எப்போதிங்கே தாண்டுவேன். இது 4ஆம் நிலைமை அறிந்து விட்டேன். என் நறுமலரே உன்னை தொழுது விட்டேன். சுயநிலை என்பதை இழந்து விட்டேன். அந்த சூரியன் இளம் திசை மறந்து விட்டேன். கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஓருயிரே. காதலிலே மொத்தம் 7 நிலை. நாம் எந்த நிலை இருக்கவில்லை. என் ஆறறிவில் ஒன்று காணவில்லை. என் ஆருயிரே. யாராவது இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கேன். நல்லாமா வேணாமா? நெஞ்சி நிலை நெஞ்சி நிலை அந்த பாட்டு நம்ம பாட்டு. ஹாய் பஷீரா, வாங்க. எப்படி இருக்கீங்க? விசேஷம்லாம் முடிஞ்சிச்சா நல்லபடியா? சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? குட்டீஸ் என்ன செய்கிறாங்க? நீங்கள் என்ன செய்கிறீங்க? குட்டீஸ்லாம் அங்கே கட்டிலுக்கடியில் இருக்காங்க, தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பிட்றேன். பால் வித் இடியாப்பம். இப்போதான் பிணைஞ்சிட்ருக்கேன். தேங்காய் பால் பண்ண முடியல, அதனால் நார்மல் பால் குடிக்கல இன்னைக்கு. இடியாப்பத்தில் போட்டு சாப்பிட்றேன். இப்போ தான் வரேன், இன்னும் சாப்பிடலை. அப்படியா? ஏதோ சாப்பிடுங்க. மூணு குட்டீஸ் தான் காட்டினீங்க. அது 3 மட்டும் வெளியே வந்தது இந்த கேப் வழியா. இன்னொன்று உள்ளதாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பிறந்த குட்டி ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நாள் ஒரே கத்து வீச் 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 வீச்சு, அதை அப்படியே போட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுறாங்க. பெப்பர் பேன் காலை வச்சுக்கிட்டு. டைல்ஸ் வேறு வழுக்குதா. செம க்யூட்டாக இருந்தது அன்றைக்கி. ஒரு சிரிப்பு. நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். அந்த குட்டி வெளியே வந்தோடனே டாமை போய் விரட்டுறா ஜெர்ரி. முடி ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப இதுங்க மாதிரி நிறைய இல்லை, பட் கம்மியாக தான் இருக்குது.